Hello everyone, welcome to Easy English, Jolly English. Today we are going to learn English grammar. என்னோட ஸ்டூடெண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் டீச் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஸோ உங்களுக்காகவும் டுடே ஐம் கோயிங் டு டீச் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பேசிவ் வாய்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்னென்னா நம்ம செய்கிற ஒரு ஆக்ஷனும். அது எப்படின்னா, எக்ஸாம்பிள், திவ்யா இஸ் பிளேயிங் ஹாக்கி. திவ்யா ஹாக்கி விளையாடிட்டு இருக்கா. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஹாக்கி திவ்யாவால் விளையாடப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது பேசிவ் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸில் வந்து சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹூ இஸ் டூயிங் த ஆக்ஷன்? சப்ஜெக்ட். நவுன். ஹூ இஸ் த டூவர் ஆஃப் த ஆக்ஷன்? சப்ஜெக்ட். அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். பட் இன் பேசிவ் வாய்ஸ் ஆப்ஜெக்ட் வில் ரிசீவ் தி ஆக்ஷன் ஃப்ரம் தி சப்ஜெக்ட். அதுதான் வந்து பேசிவ் வாய்ஸ். ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வி வில் சி. ஐ டோல்டு யூ ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் வில் பெர்ஃபார்ம் தி ஆக்ஷன். அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வில் பி தேர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இருக்கும் சென்டென்ஸ் பேட்டர்ன். நெக்ஸ்ட் பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வராது, ஆப்போசிட் அப்படியே வந்து ரிவர்ஸில் வரும். ஆப்ஜெக்ட் வில் கம் ஃபர்ஸ்ட். ஆப்ஜெக்ட் முதல்ல வரும், அதுக்கப்புறம் verb வரும், லாஸ்ட்டாக என்ன வரும்னா சப்ஜெக்ட் வரும். புரியுதா? இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இப்படி தான் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கும். அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்னா சப்ஜெக்ட் இருக்கும், verb இருக்கும், ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் தான் வந்து அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். சப்ஜெக்ட் தான் அந்த ஆக்ஷனை பண்ணும். அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பண்ணுற ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம வந்து பேசிவ் வாய்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால இதுக்கு பேர் பேசிவ் வாய்ஸ். ஸோ வி ஹேவ் டூ வாய்ஸ் இன் இங்கிலீஷ் கிராமர். ஒன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். எதனால இதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு பேருனா சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் தி ஆக்ஷன், ஸோ தட் இட் இஸ் செட் டு பி ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ்ல ஏன் இதுக்கு பேருனா வி ஆர் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு சப்ஜெக்ட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதனால ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணும். அதனால இதுக்கு பேசிவ் வாய்ஸ்னு பேரு. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பேசிவ் வாய்ஸ்னா என்ன, புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படி தான் வந்து சென்டென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். 2 examples we will see now. Okay? Look at the board. Varun is playing cricket. வருண் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். இதில் யார் சப்ஜெக்ட்? வருண் தான் சப்ஜெக்ட். இஸ் பிளேயிங் verb, கிரிக்கெட் ஆப்ஜெக்ட். இப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ல நான் என்ன சொன்னேன்? சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் இப்படி தான் வரும். சப்ஜெக்ட் தான் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. யார் அந்த ஆக்ஷன் பண்றா? சப்ஜெக்ட். யார் பண்றது? வருண். வருண் இஸ் பிளேயிங் அ கிரிக்கெட். ஓகே, பிளேயிங் அ கிரிக்கெட். இஸ் நாட் நெசசரி, ஸோ நான் போடல. நெக்ஸ்ட் இதே சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸா எப்படி மாத்துறது? பேசிவ் வாய்ஸா மாற்றும் போது நம்ம வந்து எப்பவுமே ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் போடணும். வி ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆப்ஜெக்ட். ஆல்வேஸ் ஆப்ஜெக்ட் ஷுட் கம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் த பேசிவ் வாய்ஸ். சி, கிரிக்கெட் இஸ் பீயிங் பிளேடு பை வருண். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதே டென்ஸை வந்து இப்போ நான் வந்து ரூல்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் வந்து மாற்றும் போது என்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த டென்ஸ் வந்தால் எப்படி மாற்றணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இன்னைக்கு வந்து ஜஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் வந்துருச்சு, அப்புறம் வந்து இஸ் பீயிங் பிளேடு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எப்பவுமே நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது பாப்பா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb, அதுதான் வந்து நம்ம எழுதணும். ஸோ பிளேடு. அதே மாதிரி ப்ரிப்போசிஷன் பை யூஸ் பண்ணணும். யார் அந்த ஆக்ஷனை பண்ணா அப்படின்றத நம்ம சப்ஜெக்ட் வந்து கடைசியாக தானே பேசிவ் வாய்ஸில் கொண்டு வரும். சப்ஜெக்ட் எழுதுறதுக்கு முன்னாடி we have to include by, by preposition. இது வந்து must for all the sentences. எல்லாத்துக்குமே இந்த சென்டென்சஸ் ஆப்ஜெக்ட் எங்கெங்கெல்லாம் வருது, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? by போடணும்.
cricket is being played by Varun. So cricket இங்க வந்து சப்ஜெக்டா ஆக்ட் பண்ணுது. சாரி ஆப்ஜெக்ட் இங்க. இது வந்து verb, இது சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் தி ஆக்ஷன். ஆப்ஜெக்ட் வந்து யார் வந்து அந்த ஆக்ஷனை பண்ணாங்களோ அதை வந்து ரிசீவ் பண்ணுது, பெற்றுக்கொள்ளுது. அதனால இதுக்கு பாசிவ் வாய்ஸ்னு பேர். புரிஞ்சுதா? ஸோ டுடே வி ஹவ் லேர்ன்ட் வாட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் வாட் இஸ் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக பாசிவ் வாய்ஸில் மாற்றி எழுதணும். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட், இப்படி தான் எழுதணும். இதுக்கு ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி சேஞ்ச் பண்ணும்போது ரூல்ஸ் வி ஹேவ் டு ஃபாலோ. வெரி வெரி ஈஸி. அந்த ரூல்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.